ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு பிசாசு பிடித்திருந்த மனிதனை குணமாக்குகிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஏசு காற்றையும் கடலையும் அமர்த்தினதுக்கு அப்புறம் அவங்க கடலுக்கு அக்கறையில் இருக்கிற கெர்கெசேனர் நாட்டுக்கு வர்றாங்க. அந்த பகுதியில் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் எப்பவும் கல்லறைகளிலேயே குடியிருப்பான். அவன் ரொம்ப கொடியவனா இருந்ததால மக்கள் நிறைய தடவை அவனை சங்கிலிகளினால கட்டி போட்டாலும் கூட அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவிகளின் பலத்தினால அவன் அந்த சங்கிலிகளையும் விலங்குகளையும் அறுத்து எறிந்து விடுவான். எந்த ஒரு மனிதனாலையும் அவனை அடக்க முடியல. அவன் இரவும் பகலும் எந்த நேரமும் மலைகளிலேயும் கல்லறைகளிலேயும் இருந்து கூக்குரலிட்டு கொண்டு கல்லுகளினாலே அவனை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். ஏசு படகுல இருந்து இறங்கினப்போ அந்த மனுஷன் இயேசுவை தூரத்திலே பார்த்து அவர்கிட்ட ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். ஏசு அவனை பார்த்து, உன்னோட பெயர் என்னன்னு கேட்கிறார். அவனுக்குள்ளாடி நிறைய பிசாசுகள் இருந்ததால அவனுடைய பெயரை அவன் லேகியோன்னு சொல்றான். உடனே இயேசு அந்த அசுத்தாவிகளை அதட்டி இந்த மனிதனை விட்டு வெளியே போன்னு சொல்றார். உடனே அந்த அசுத்தாவிகள் இயேசுவை பார்த்து, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோன்னு சொல்லி அவங்கள திரும்ப பாதாளத்துக்கு அனுப்பி விடாதபடி அவரை வேண்டிக் கொண்டனர். ஃப்ரெண்ட்ஸ், லூசிஃபர் அவனோட பெருமையினால தேவனுக்கு விரோதமா எழும்பினப்போ அவன் விழுந்து போனது மட்டும் இல்லாம அவனோடு கூட 1/3 பகுதி தேவதூதர்களையும் மோசம் போக்கி எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணினாங்க. தேவன் லூசிஃபரையும் அவனோட கூட கலகம் பண்ணின தேவதூதர்களையும் பரலோகத்திலிருந்து பாதாளத்துக்கு தள்ளினார். இந்த விழுந்து போன தேவதூதர்கள் தான் இன்னைக்கு அசுத்த ஆவிகளாய் மனிதர்களை தேவன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தந்திரமான வழிகளில் மனிதர்களை ஏமாற்றி கொண்டும் காயப்படுத்தி கொண்டும் இருக்கிறாங்க. இந்த அசுத்த ஆவிகள் அவங்களோட நியாய தீர்ப்பு வர்ற வரைக்கும் பூமியில சுதந்திரமா சுற்றி திரிந்தாலும் அவங்கள சில ஆவிகளை தேவன் பாதாளத்தின் ஒரு பகுதியாகிய பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்லப்படுகிற அபீஸ் என்கிற இடத்துல கட்டி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார்னு வாசிக்கிறோம். இந்த பிசாசுகளும் இயேசு அவர்களை பாதாளத்துக்கு அனுப்பி விடுவார்னு பயந்து போய் கொஞ்ச தூரத்துல இருந்த மலை அருகே நிறைய பன்றிகள் கூட்டமா மேய்ந்து கொண்டிருக்கிறத பார்த்து அவங்க இயேசு கிட்ட, நீங்க எங்களை துரத்துனீங்கன்னா நாங்க அந்த பன்றி கூட்டத்துல போகும்படி உத்தரவு கொடும்னு அவரை வேண்டிக் கொண்டனர். அதுக்கு இயேசுவும் போங்கள்னு சொல்றார். இயேசு அவங்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ள போயின. உடனே கிட்டத்தட்ட 2000 பன்றிகளை கொண்ட அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து எல்லா பன்றிகளும் கடலிலே அமிழ்ந்து இறந்து போனது. அந்த பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்துக்குள்ளாடி போய் நடந்த எல்லாவற்றையும் அங்க இருந்த ஜனங்களுக்கு சொல்றாங்க. அப்போ அந்த பட்டணத்துல இருந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிட்ட வந்து அந்த பிசாசுகள் பிடித்திருந்த மனிதன் ஆடை உடுத்தி உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறத பார்த்து பயந்து இயேசுவை பார்த்து அவங்களோட எல்லைகளை விட்டு போகணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அப்படியே அவர் படவுல ஏறுகிறப்போ பிசாசுகள் கிட்ட இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த மனிதன் அவரையும் இயேசுவோட கூட வர அனுமதிக்கும்படி வேண்டிக் கொள்றார். உடனே இயேசு அந்த மனிதனை பார்த்து, நீ உன்னோட வீட்டுக்கு போய் உன்னோட குடும்பத்தார் மற்றும் உன்னோட நண்பர்கள் கிட்ட கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த அதிசயத்தை போய் சொல்லுன்னு சொல்றார். அப்படியே அந்த மனிதனும் அவரோட ஊரான தெக்கப்போலி பகுதிக்கு போய் இயேசு அவருக்கு செய்த அற்புதத்தை அங்க இருந்த ஜனங்கள் கிட்ட எல்லாம் பிரசித்தம் பண்றார்.
அங்க அந்த ஜனங்கள் எல்லாரும் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.